அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் மபாத். அன்பிற்குரியவர்களே, ரமலானுடைய கடைசி இரவை அடையக்கூடிய நேரத்தில் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்தவர்களே, ரமலானுடைய கடைசி நாட்களை பொறுத்தவரையில் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடக்கூடிய நாட்களாக இருக்கிறது. லைலத்துல் கத்ருடைய இரவினுடைய சிறப்புகளை பற்றி நமக்கு தெரியும். அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று வணங்கக்கூடிய நபருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்னவென்றால், கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அவருக்கு 1000 மாதங்கள் அவருக்கு நின்று வணங்கிய நன்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான். ஒரு மனுஷன் 60-70 வருஷம் வாழ்ந்தாலும் கிட்டத்தட்ட 700 சில்லற மாதங்கள் தான் வாழ முடியும். ஆனால் நம்முடைய வாழ்நாளை விட அதிக மாதங்கள் நின்று வணங்கிய நன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஒரு இரவில் வணங்குவதாக சொல்லி காட்டுகிறான். அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன்கான ஈமான் வஹ்திசாபன், அதாவது மன்காம லைலத்துல் கத்ரி ஈமான் வஹ்திசாபன் உஃபிர லஹும் மா தகத்தம மின் தப்பி. யார் லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று நன்மை எதிர்பார்த்து ஈமானோடு நின்று வணங்குகிறார்களோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். இப்போ அந்த அடிப்படையில் லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது மிக மிக முக்கியமான ஒரு இரவு. நிச்சயமாக நம்மில் யாருமே அதை தவற விட்டுவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை எந்த நாளில் வரக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அதில் பல கருத்துக்களை நாம் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக கடைசி 10 இரவில் தேடுமாறு சொல்லியிருக்கிறார்கள். அதேபோல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 குறிப்பிட்டு ஒற்றைப்படை இரவுகளில் அதை தேடிக்கொள்ளுமாறு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இல்தமிசு லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ரி மினல் அஷ்ரில் அவாஹிர், நீங்கள் கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இப்போ அந்த அடிப்படையில் லைலத்துல் கத்ருடைய இரவை கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக்கொள்ள வேண்டும் என்கிற கருத்தில் பெரும்பான்மையான அறிஞர்கள் இருக்கிறார்கள். அதேபோல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி இன்னும் சில அறிவிப்பிலே சொல்லும் பொழுது 25, 27, 29 என்கிற இந்த 3 எண்ணிக்கைகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோம். அதுவும் சஹீஹ் புகாரி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. அதேபோல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது சில நேரங்களில் 27வது இரவில் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 27 மட்டும்தான் வரும் என்று நாம் முடிவு செய்ய முடியாது. ஆனால் சில ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது 27 வருவது அதிக வாய்ப்பு இருக்கிறது என்கிற அடிப்படையில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆதாரத்தை நீங்கள் பாருங்கள். அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அபுதாவுதில் வரக்கூடிய செய்தி 1375வது செய்தி. அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு 23வது இரவினுடைய 3இல் ஒரு பகுதி மீதமாக இருக்கக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் தொலை வைத்தார்கள் என்று சொல்கிறாங்க. இரவினுடைய 3இல் ஒரு பகுதி தொலை வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 25வது இரவினுடைய பாதி வரைக்கும் தொலை வைத்தார்கள் என்று சொல்கிறாங்க. அடுத்து 3வது சொல்கிறாங்க பாருங்க, அதாவது 27வது இரவில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கடைசி இரவு முடியும் வரைக்கும் தொலை வைத்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஹத்தா ஹாஃபு ஐ யஃபூதஹும் அஷ்ஹூர், அதாவது எங்களில் அனைவருக்கும் சஹர் தப்பிவிடுமோ என்று பயப்படக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 27வது இரவில் அதிகமாக முழு இரவும் என்று வணங்குகிறாங்க. அப்போ அதற்கு முந்தைய இரவுகளில் பார்த்தோம்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பாதி இரவு வரைக்கும் தொலை வச்சாங்க. 27வது இரவில் பார்த்தோம்னு சொன்னால் முழு இரவும் தொலை வைத்தார்கள். அதுக்கு பிறகு சொல்றாங்க பாருங்க, லம் யக்கும் பிஹிம் பக்கியத்த ஷஹர், அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தொலை வைக்கவில்லை, ஜமாத்தாக தொலை வைக்கவில்லை என்று சொல்றாங்க. அப்போ இதை வைத்து அபூதர் ரலியல்லாஹு அவர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் 27வது இரவில் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு என்று சொல்றாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 27வது இரவில் முழு இரவு நின்று தொலை வச்சாங்க. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலை வைக்கவில்லை என்கிற கருத்தை நாம் பார்க்கும் பொழுது, அப்போ 27 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யேகமாக அதிகமாக நின்று வணங்கிய அடிப்படையில் 27 வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்று அதாவது அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் தெளிவாக சொல்றாங்க. அதே போல் அபூதர் ரலியல்லாஹு அவர்களுடைய அறிவிப்பில் நிறைய செய்தி வருது. மன்கான முத்த ஹர்ரீஹா, யார் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடுவதற்கு விரும்புவாரோ அவர் ஃபல்யத்தஹர்ர லைலத்து சபஇ வ இஷ்ரீன, அவர் 27வது இரவில் தேடிக்கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அறிவிப்பும் முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் 27வது இரவை தனிப்பட்டு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் நீங்கள் பாருங்கள், அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் இதை அழுத்தமாக சொல்கிறாங்க. முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பு 1397வது செய்தி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அபூ ஹுரைரா அவர்கள்
சத்தியமிட்டு சொல்கிறாங்க, அதாவது 27வது இரவில் தான் லைலத்துல் கத்ருடைய இரவு வரும் என்று நான் கருதுகிறேன் என்று அவங்க அழுத்தமாக சொல்கிறாங்க. இந்த செய்தி நம்ம பார்க்குறோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, தபரானியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, அபூதாவுதில் வந்து 2149, அதேபோல் தபரானில் வந்து 311வது நம்பரில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை பாருங்கள். ஒரு வயதான ஒரு முதியவர் வர்றார், வந்து சொல்கிறாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட, இன்னி ஷேகுன் கபீருன் அலீலுன், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் மிக வயது முதிர்ந்த நோயாளியான ஒரு மிக வயது முதிர்ந்த நபராக இருக்கிறேன். எனக்கு வந்து யஷுக்கு அலைய அல் கியாமு, எனக்கு நின்று வணங்குவது மிக சிரமமாக இருக்குது எல்லா நாட்கள்லையும். அப்போ சொல்கிறாங்க, அமர்னி, எனக்கு வந்து நீங்கள் எனக்கு ஏவுங்க. என்ன சொன்னால், அதாவது லைலத்தை, அதாவது எனக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களே நீங்கள் எனக்கு ஏவுங்க. எப்படின்னு சொன்னால், நான் வந்து ஒரு அந்த லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லல்லாஹு யஃபிகுனி ஃபீஹா லைலத்துல் கத்ர், அதாவது அந்த நாட்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு வந்து லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய வாய்ப்பை தர வேண்டும். அந்த ஏதாவது ஒரு நாளை எனக்கு சொல்லித்தாங்க, அதை எனக்கு அப்படின்னு கேட்குறார். அப்படி கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க வந்து சொல்கிறாங்க, இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க கேட்குறார். கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அவருக்கு சொல்கிற வார்த்தையை பாருங்கள், அலைக்க பி சாபி அத்தி, உங்களுக்கு வந்து நான் வந்து 27வது நாளை உங்களுக்கு நான் ஏவுகிறேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த சஹாபி, வயதான சஹாபி வந்து, எனக்கு வந்து சிரமமாக இருக்குது, எனக்கு லைலத்துல் கத்ருடைய இரவை அடைவதற்கு, அல்லாஹ் எனக்கு நாடுவதற்கு உரிய அந்த இரவை வந்து எனக்கு ஏவுங்க. எந்த இரவில் நான் வணங்க வேண்டும் என்று நீங்கள் ஏவுகிறீர்களோ அந்த இரவு லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்க வேண்டும் என்கிற கருத்துப்பட கேட்குறாங்க. அப்போ அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்கிறாங்க, 27வது இரவில் அதை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஹதீஸ்களை வைத்து பார்க்கும்பொழுது 27 வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக அறிஞர் பெருமக்கள் சில பேர் சொல்கிறாங்க. சஹாபாக்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் போன்றவர்கள்லாம் இந்த கருத்தில் இருக்கிறாங்க. இப்போ அன்பார்ந்தவர்களே, இப்போ ஒற்றைப்படை இரவில் நம்ம தேடிக்கொள்ள வேண்டும். 27 என்று முடிவு செய்யக்கூடாது. இன்றைக்கி பாருங்கள், 27வது இரவு மட்டும்தான் வரும் என்பதை போல 27 மட்டும் பிரத்யேகமாக அமல் செய்துவிட்டு மற்ற நாட்களில் பொடுபோக்காக இருந்துடுறாங்க. நம்ம அப்படி இருந்து விடக்கூடாது. சில நாட்களில் நம்ம பார்க்குறோம், சில அறிவிப்புகளை நம்ம பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு சமயத்தில் முஸ்லிம்ல முகால் ஹதீஸ் வருது, அவரை சொல்கிறாங்க, நான் வந்து லைலத்துல் கத்ருடைய இரவு அன்றைக்கு மழை பெய்து ஈர மண்ணில் சஜிதா செய்வதை நான் பார்த்தேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டு சில நாட்கள் கழித்து 21வது இரவில் வந்து ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்தேன், எங்களுக்கு தொலை வச்சாங்க, அன்றைக்கி மழை பெய்தது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை போல ஈரக்க மண்ணில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சஜிதா செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 21 வந்திருக்கு என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியில் சொல்கிறாங்க, அந்த சில அதாவது நீங்கள் இல்தமிசு அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை வந்து நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபி தாசிஇன் தபகா வஃபி ஹாமிஸத்தின் தாசிஅத்தின் தபகா வஃபி ஹாமிஸத்தின் தபகா வஃபி சாலிஸத்தின் தபகா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 29வது இரவு மீதமாக இருக்கும் பொழுது தேடிக்கொள்ளுங்க அப்படிங்கிறாங்க. 25வது இரவு மீதமாக இருக்கும் பொழுது தேடிக்கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது இதுக்கு அறிஞர் பெருமக்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, ஒரு மாதம் வந்து 30 நாட்களாக இருந்தால் அப்போ 29 மீதமாக இருக்குன்னு சொன்னால் அங்கே எப்படி நம்ம விளங்க வேண்டும் என்று சொன்னால் 22வது இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க அப்படின்னு எடுக்க முடியும். ஏன்னா 29 மீதமாக இருக்குன்னு சொன்னால் 9 மீதமாக இருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம், அதாவது 1 2 3 என்னன்னு சொன்னால் 22லேருந்து கணக்கு வச்சேன்னு சொன்னால் 22லேருந்து அந்த கணக்கு வச்சா தான் 9 வந்து மீதமாக இருக்குது. அப்போ 30 மாதமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் 9 மீதமாக இருக்கும்போது நீங்கள் வந்து தொழுங்க, தேடிக்கொள்ளுங்க, 5 மீதமாக இருக்கும்போது தேடிக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்கன்னு சொன்னால் அது வந்து 30 மாதமாக இருந்தால் 22வது இதில் வரும். அதாவது 7 மீதமாக இருக்கும்போது தேடிக்கொள்ளுங்கன்னு சொன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா 24வது இரவில் வரும். 5 மீதமாக இருக்கும்போது தேடிக்கொள்ளுங்கன்னு சொன்னால் அது வந்து பார்த்தோன்னு சொன்னால் அது வந்து 26வது நாளில் வரும். இப்படியாக மாதம் 30 இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன அடிப்படையில் 9 மீதமாக இருக்கும்போது தேடுங்க, 5 மீதமாக இருக்கும்போது தேடுங்கன்னு சொன்னாங்கன்னா அப்போ வந்து மாதம் 30 இருந்தால் அது இரட்டைப்படியில் வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இப்படி தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க இந்த சொல்லுவாங்க. 29 மாதமாக இருந்தேன்னு சொன்னோம்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒற்றைப்படையாக வரும். 29ல் வந்து 9 மீதமாக இருக்கும்போது தேடுங்கன்னு சொன்னால் 21ல் வரும். ஏன்னா 29ஓட மாதம் முடிஞ்சுன்னு சொன்னால் 21ல் தான் வரும். நீங்கள் கணக்கு வச்சு பாருங்கள், கரெக்டாக வரும். அப்போ வந்து இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, மாதம் 30ஆக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன அடிப்படையில்
9 மீதமாக இருக்கும்போது, 5 மீதமாக இருக்கும்போது, 3 மீதமாக இருக்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில் மாதம் 30 இருந்தால் அது இரட்டைப்படை இரவில் வரும் என்று இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மஜ்மூல் ஃபத்வாவில் சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இரட்டைப்படையில் கூட சில நேரங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்கிற கருத்துப்படவும் ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவை பொறுத்தவரையில் கடைசி 10 முழுக்க நாம் தேட வேண்டும். அதுதான் நாம் அதை அடைவதற்குரிய வாய்ப்பாக இருக்கிறது. 27 மட்டும் சுருக்கிக் கொள்ளக்கூடாது. 27 வருவதற்கு நம்ம அதே வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் அதனுடைய அடையாளத்தை சொல்லும் பொழுது 3 விதமான அடையாளங்கள் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சபீஹத்துல் லைலத்துல் கத்ரி தத்லுஉ ஷம்ஸு லா ஷுஆஅ லஹா. அதாவது இது முஸ்லிம்ல இருக்கக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லைலத்துல் கத்ருடைய இரவு அன்றைய பகலில் சூரியன் உதிக்கும் பொழுது ஒளி இல்லாமல் அப்படி உதிக்குன்னு சொல்கிறாங்க. ஒளி இல்லாமல் மங்களாக உதிக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இது லைலத்துல் கத்ருடைய இரவுடைய அடையாளமாக இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ஒரு ஹதீஸ் வருது, அதில் சொல்கிறாங்க, முஸ்லிம்ல ஹதீஸ் வருது, நீங்கள் நான் எனக்கு கனவுல காட்டப்பட்டது, அதில் நபி ஸல்லல்லாஹு எனக்கு சொல்லப்பட்டது, அதில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களுடைய சாப்பிடக்கூடிய ஒரு தட்டு அந்த மிஸ்லு ஷக்கில் ஜஃபீனா, அதாவது சாப்பிடக்கூடிய தட்டினுடைய அந்த ஒரு பகுதி பாதி பகுதியை புலந்தால் எப்படி இருக்குமோ அதே போல அன்றைய இரவு லைலத்துல் கத்ருடைய இரவில் அந்த நிலா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலவு தட்டை பாதியாக பிளந்தால் எப்படி இருக்குமோ அதே போல இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இது போன்ற அடையாளமும் நமக்கு லைலத்துல் கத்ருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் மூணாவது சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா ஹராரத வலா பாரிதத அப்படிங்கிற அறிவிப்பு வந்திருக்கு. அதாவது அன்றைய இரவில் ரொம்பவும் குளிராகவும் இருக்காது, வெப்பமாகவும் இருக்காது, நடுநிலையாக இருக்கும் என்கிற செய்தியும் ஹதீஸில் பார்க்கிறோம். இந்த 3 அடையாளங்களும் நமக்கு லைலத்துல் கத்ருடைய இரவுடைய அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, கடைசி 10 இரவுகள் முழுக்க நாம் தேட வேண்டும். அதே போல் அதிகமாக கடைசி 10 ஒற்றைப்படையில் நாம் அதிகமாக தேடிக்கொள்ள வேண்டும். அதே போல் 27லையும் நாம் என்ன செய்ய வேண்டும், அதை தேடிக்கொள்ள வேண்டும். இந்த அனைத்தையும் நாம் முறையாக கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமாக லைலத்துல் கத்ருடைய இரவை நாம் அடைய முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இரவை அடைந்து அதில் முழுமையாக அமல் செய்யக்கூடிய மக்களாக ஆகுவதற்கு, அந்த இறைவனுடைய முழுமையான நன்மை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.